அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது மிகவும் நல்லது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணி அவருடைய நாமத்தை துதிப்பதற்கு, அவருடைய முகத்தை தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். நல்ல பலனை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து தேவன் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அந்த காரியங்களை உணர்ந்தவர்களாய் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடுவோம். சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்காத தேவன், என்னை நடத்துகிற தேவன் அவர், நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். அவரை போல நம்மை நடத்த யாராலும் முடியாது, அவரை போல நம்மை பாதுகாக்க யாராலும் முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காலை நேரத்தில் உயர்த்தி என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். ஒரு விசை கூட, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர்.
நான் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதி. காலை நேரத்துல நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் இந்த காலை நேரத்திலே புறப்பட்டு வரட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உருவாக்குதலை தேவன் தந்து நடத்துவீராக. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கும் போதே ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் அவங்க வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு, வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு அற்புதங்களை கத்த செய்வீராக. சுகத்துக்காக வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், நல்ல சுகத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே தருவீராக. எங்களை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு வாழுகிறவென்றால் இயேசுவின் நாமத்தில் கடன் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, சந்தோஷம் பெருகுவதாக. இந்த நாட்களிலே தேவன் என் வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே தேவனுடைய கரம் இறங்கி வந்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. உடைய கிருபை, உடைய சமாதானம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வசனம் சங்கீதங்களிலே 105வது சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேடுவதின் ஆசீர்வாதம். நாம் கடந்த நாட்களிலும் நாம் பார்த்தோம், கர்த்தரை நாம் தேடும்போது நிச்சயமாய் அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனை தேடும்போது அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தேடுகிற ஜனத்திற்கு, கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பஞ்ச காலமாய் இருந்தாலும் சரி, போராட்டத்தின் காலமாய் இருந்தாலும் சரி, பாடுகள் நிறைந்த காலமாய் இருந்தாலும் சரி, எந்த காலமும் எந்த சூழ்நிலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற அற்புதத்தை தடை செய்யவே முடியாது. அப்போ தேவனை தேட வேண்டும் என்று தான் நம்ம பார்த்தோம். அதற்கு 105ஆம் சங்கீதத்தில் 1 வசனங்கள் வரை 4 கருத்துக்களை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். முதலாவதாக கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை காலையிலே எழும்பினவுடன் தேவனை துதிக்க வேண்டும். எதற்காக நாம் இந்த காலை ஆராதனையில் முதலில் துதிக்க வேண்டும், நல்ல பாடி ஆராதிக்க வேணும்னா, கர்த்தருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அல்லது நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரிவிப்பதற்கு முன்பதாக, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு ஆயத்த நிலை நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே தான் கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த 105ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். 105ஆம் சங்கீதம் 2வது வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இரண்டாவது பாட வேண்டும். முதலில் துதிக்க வேண்டும். இரண்டாவது அவரை பாட வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவரை உயர்த்தி, அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற தயவுகளை வைத்து அவரை பாட வேண்டும். இரண்டாவது, காலையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி கர்த்தரை தேட வேண்டும்?
அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வசனம் 3 நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 105 3வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். Glorify to God. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த காரியங்களை வைத்து அவரை மகிமைப்படுத்தி உயர்த்த வேண்டும். காலையிலே எழும்பி நிற்கிறோம். காலையிலே எழும்பினவுடன் இப்படி சொல்லணும்: ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை பாடுகிறேன், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். 4வதாக அந்த வசனம் சொல்லுகிறது, 105ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள். அப்ப கர்த்தரை தேட வேண்டும். முதல்ல நான் சொன்னேன், அவரை துதிக்க வேண்டும். 2வது பாட வேண்டும். 3வது மகிமைப்படுத்த வேண்டும். 4வது அவரை தேட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்ம எளிதாக செய்திருவோம். நம்ம அதுக்கு செய்கிறதுக்கு குறைவே இல்லை. பாடுகிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் தேடுவதில் குறைவு. ஏன் அப்படின்னா, ஆண்டவரை தேடும்போது தான் ஒரு தேவ பிள்ளை முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, வாசிக்கிறோமே வசனங்கள். அவர் முகத்தை நாம் தேட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள், அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அப்ப அவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கப்பட வேண்டுமானால், தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். எதை தாண்டி தேட வேண்டும்? பல பிரச்சனைகள். காலையிலே எழும்பின உடனே அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய நினைவுக்கு வரும். ஐயோ, காலையிலே எழும்பி நின்றுட்டேன், இன்னைக்கு இந்த சந்திக்கணுமே, இந்த பிரச்சனைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நிற்குது, இதை எப்படி சமாளிக்க போகிறேன், இதை எப்படி நான் கடந்து போக போகிறேன், எப்படி இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன். இப்படி அநேக காரியங்கள், அநேக தேவைகள் இருந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் தவிர்த்து விட்டு தேவனை தேடுவார் என்றால் கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? அடுத்த 105ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா 35 காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் செய்கிறார். அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கும் செய்வார். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது தேட வேண்டும். அப்போ தேட வேண்டும் என்பதில் அந்த 4ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நம்ம வாசிக்கலாம். 105ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வாசிக்கப்பட்ட இந்த ஒரு வசனத்தை வைத்து 3 கருத்துக்களை கடந்த நாட்களிலே பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? கர்த்தரை தேடுங்கள், அது நாடுங்கள் அல்ல, தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள். சீக் த லார்ட். எப்படி தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஏன்? அவர்தான் இரக்கம் உள்ளவர், அவர்தான் தயவு செய்கிறவர், அவர்தான் நமக்கு அற்புதம் செய்கிறவர், அவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை தேட வேண்டும். 2வதாக வல்லமையையும் நாடுங்கள். அது நாடுங்கள் அல்ல, தேடுங்கள். நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா தேடுங்கள்னு போட்டுக்கும். அப்போ சீக் இன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். வல்லமை. ஒரு நாளைக்கு நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் எத்தனையோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் ஏராளமானவைகள். பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருக்கிறான், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டுமானால் வல்லமையை தேவனிடத்தில் தேட வேண்டும். காலையிலே எழும்பினவுடன் கர்த்தருடைய பிள்ளை தேவ வல்லமை, ஆண்டவரை என்னை பயன்படுத்தும், ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தில் என்னை வல்லமைப்படுத்தும், நான் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கணும், நான் ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகணும். வல்லமையை காலையிலே எழும்பி தேட வேண்டும். அடுத்து 3வதாக அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகம் அல்ல, முகத்தை நித்தமும் தேடுங்கள். கண்டினியூஸ்லி, தினமும் நித்தமும் நாம் தேடுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். 3 கருத்துகள். சீக் த லார்ட், சீக் இன் ஸ்ட்ரென்த், சீக் காட் ஃபேஸ் கண்டினியூலி. தொடர்ந்து தேவனை தேடுகிற அனுபவம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏதோ ஒரு உணர்வின் அடிப்படையில் அல்ல, ஒரு உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட நேரத்தில் அல்ல, அல்லது உபவாசத்தின் நேரத்தில் அல்ல, அல்லது சண்டே சர்வீஸில் மாத்திரம் அல்ல, தினமும் தேட வேண்டும். அதாங்க வசனம் சொல்லுது. அவர் சமூகத்தை எப்படி தேடணும்னா தேடுங்கள் அல்ல, நித்தமும். அப்படின்னா தினமும், டெய்லி, எல்லா நாளும் காலையிலே எழும்பினவுடன் தினமும் நாம் தேட வேண்டும்.
இந்த பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 காரியங்களையும் ஒவ்வொன்றாய் நாம் பார்ப்போம் என்று நான் கடந்த நாட்களில் சொன்னேன். அதில் முதல் கருத்து, கர்த்தரை தேடுங்கள். சீக் த லார்ட். தேவனை நாம் ஏன் தேட வேண்டும்? முதல் கருத்து கடந்த நாட்களில் பார்த்தோம். சங்கீதங்களிலே 69வது சங்கீதம் 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, பாருங்களேன், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். வாழும் என்கிற வார்த்தை காயா, அதாவது ரிவைவல் என்று அர்த்தம். நம்ம முதல்ல எழுப்புதல் என்பது, இன்னைக்கு நம்ம எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். எழுப்புதல் எங்கோ வருவதல்ல, முதலில் நமக்குள் தோன்ற வேண்டும். முதலில் எனக்குள் அது உருவாக வேண்டும். ஏன்? சமாதானம் எனக்குள்ள இல்லைன்னா நான் இன்னொருத்தருக்கு சமாதானத்தை சொல்ல முடியாது. சுகம் எனக்குள்ள இன்னொருத்தருக்கு நான் சுகத்தை பற்றி பேச முடியாது. அதே போல் எழுப்புதல் எனக்குள்ளே இருக்க வேண்டும். முதல்ல ஒரு மனிதன் வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்றால் உள்ளான மனிதனில் பலன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதன் இன்னைக்கு சந்திக்கிற போராட்டங்கள், நம் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் நமக்கு சோர்வுகளை கொண்டு வரலாம், நமக்கு கலக்கங்களை கொண்டு வரலாம். நமக்கு சந்திக்கிற போராட்டத்தை நிமித்தமாய் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம் வாழ்க்கையில் கர்த்தரை தேட வேண்டும் என்பது ஒரு பெரிய காரியம். அப்படி தேடுவோமானால் இருதயம் வாழும், இருதயம் சந்தோஷப்படும். துக்கமாய் தூக்கத்தோடு வாழக்கூடாது. நம்ம எழும்பி நின்றோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இரண்டாவதாக, ஏன் கர்த்தரை நாம் தேட வேண்டும்? சீக் த லார்ட். ஏன் கர்த்தரை நம் காலையிலே எழும்பி தேட வேண்டும்? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 5வது வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அப்படின்னா கர்த்தருடைய நீதி நியாயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். மனிதருடைய நீதி நியாயத்தை அல்ல, கர்த்தர் அவருக்குன்னு ஒரு நீதியை வச்சிருக்கிறார். என் நீதி அழுக்கான கந்தை. அவருக்கு முன்பதாக நம்முடைய நீதியெல்லாம் செல்லாது. நம்முடைய பார்வைக்கு சில காரியங்கள் நியாயமாக இருந்தாலும் தேவன் அதை எப்படி பார்க்கிறார், தேவனுடைய பார்வையில் நான் எப்படி நீதியாய் வாழுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு நீதிமானாய், சுருக்கமாய் சொல்ல போனால் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய போராட்டத்தின் காலத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்படி நீதி நியாயங்களை நாம் தேடும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவார். பாருங்க, நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வார். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியாய் வாழவும், நியாயமாய் செயல்படவும், நிதானமாய் தன் வழிகளை சரிபடுத்தி கொள்ளவும் கர்த்தரை தேட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்த காலத்திற்கு ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை, நிதானமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, பேச்சிலும் செயலிலும் ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்குமானால் நம்மை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். இந்த நீதிமானாய் நீதியாய் வாழும்போது ஆண்டவர் அவங்கள சும்மா விடுறதில்லை. கர்த்தர் அவங்கள ஸ்பெஷலாக கவனித்து பார்க்குறார். நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில், பாருங்களேன், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன்னை எனக்கு முன்பாக எப்படின்னா நீதிமானாய் கண்டேன். நல்லா கவனிங்க. அன்றைக்கு வாழ்ந்த நாட்களில் அந்த சந்நிதியில் அத்தனை பேர் எவ்வளவோ வாழ்ந்திருந்தாலும், அத்தனை பேர் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாங்கன்னு தெரியல. அவங்க அத்தனை பேர் மத்தியிலும் நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த காரியம் நீதிமானாய் கண்டேன். சற்று யோசித்து பாருங்களேன். எந்த காலகட்டம் உலகம் முழுவதும்
பாவத்தின் சூழ்நிலைக்குள் காணப்பட்ட இடம், அக்கிரமங்கள் மிகுந்த செயல்பாடுகள் வெளிப்பட்ட ஒரு நேரம், ஆண்டவருடைய இருதயம் விசனப்பட்ட மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நோவா நீதிமானாய் இருந்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஆண்டவர் உலகத்தையே அழிக்கிற முடிவு பண்ண பிற்பாடு எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதனை கண்டு அந்த மனிதனையும் அவனையும் குடும்பத்தையும் தப்பிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கன்றது ஆண்டுக்கு முக்கியம் இல்லை, நீதிமான் மிகவும் முக்கியம். அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள் அவர்கள். ஒரு நீதியாய் நடப்பது நிமித்தம் வாழ்க்கையில், குடும்பத்தில், செயல்பாடுகளில், வேலை ஸ்தலத்தில் ஒரு நீதியாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நியாயமாய் நாம் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். நிதானமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஜெபித்து அப்படியே கடந்து போகிற அனுபவம் இல்லை. நீதியாய் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் அவர் நீதிமான பார்ப்பார். நம்முடைய நீதியை பார்த்து, நம் செய்கிற நியாயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகம் முழுவதும் அழிவுக்கு வந்தாலும் ஒரு நீதிமானை பார்க்கிறார். பாருங்களேன், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. பாருங்களேன், நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். யாரு? ஆபிரகாம். அங்க லோத்து அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஜெபிக்கும் போது 50 நீதிமான்கள் நிமித்தம், 45 நீதிமான்கள் நிமித்தம், இப்படியே சொல்லி 10 நீதிமான்கள் நிமித்தம் நீ பட்டணத்தை அழிப்பீரோ? இல்லை, அழிக்க மாட்டேன். ஆனால் நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பட்டணத்தில் 10 பேர் கூட இல்லை. ஆனால் ஆபிரகாம் வார்த்தைக்கு தகுந்தபடி ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும்னா அழியப்பட்டிருக்கணும் அந்த பட்டணம். அப்படி செய்யலை. அங்கே இருந்த ஒரே ஒரு நீதிமான் லோத்தை கண்டு அந்த மனிதன் மேலே இரக்கமுற்று அந்த மனிதனை தேவன் காப்பாற்றுகிறார். நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய பாதுகாப்பிற்குள் கடந்து வர வேண்டும். தேவனுடைய அந்த பராமரிப்புக்குள் நாம் நிற்க வேண்டுமானால் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும். யார் நீதியான வாழ்க்கை வாழ முடியும்? கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் நீதியாய் வாழ முடியும். தேவனை தேடுகிற, காலையில் எழும்பி அவர் முகத்தை தேடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். யோபு ஏன் நீதிமானாய் இருந்தான்? தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இருந்தது. ஆபிரகாம் நீதிமான், ஏன் தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இருந்தது. தேவனை தேடுவோமானால் கர்த்தர் நம்மை நீதிமானாய் வைத்திருப்பார். நீதி நியாயங்கள் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி செய்தோம் என்றால் கர்த்தருடைய நீதியை, அதுவும் நினைச்சு, மனிதன் அல்ல, மனிதன் அநீதிகளுக்கு செஞ்சுட்டு போட்டும், கர்த்தருடைய நீதி, மற்றவங்க எனக்கு தீமை செய்தாலும் நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன், இதுதான் நீதி, இதுதான் நியாயம். இப்படி நிதானமாய் செயல்பட வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். 3வது கருத்தை நாம் வாசிக்கலாம். செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை ஏன் தேட வேண்டும்? காலையிலே எழும்பி கர்த்தரை தேடுகிற பழக்கம் ஏன் நமக்கு உண்டாக வேண்டும்? செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். பாருங்களேன், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். இங்கே சொல்றாரு பாருங்களேன், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இந்த வசனத்துக்கு ஆப்ட் ஆகுது பாருங்களேன். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தேவ கோபத்தை நாம் மாற்ற வேண்டுமானால் கர்த்தரை நாம் தேட வேண்டும். இன்னைக்கு வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பினேகாஸ் தேவ கோபத்தை மாற்றினவன். ஏன்? அவன் நீதியாய் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு நல்ல ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்தார். அதனால் அந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்தவுடன் தேவ கோபம் மாறினது. மோசே பாருங்க சொல்றாரு, கோபத்தை மாற்றினா. ஏன்? கர்த்தரை தேடுகிற. வேதத்தில் அநேக நபரை நான் காட்ட முடியும், உங்களுக்கு தெரியும். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தரை நாம் தேடுவோமானால் தேவ கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுவதும் இல்லாமல் கர்த்தருடைய கோபத்தை ஆற்றவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் மன்றாடி ஜெபிக்க, இன்னைக்கு தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும்.
இன்னைக்கு ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பயங்கரமான ஒரு சமாதானமற்ற ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாமும் சமாதானமாக இருக்க, தேசமும் சமாதானமாக இருக்க, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதிர்காலம் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவனை தேட வேண்டும். தேவ கோபம் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் தேவ கோபம், ஆண்டவரே எங்கள் தேசம் இரத்தம் சிந்தப்படாத தேசமாய், சமாதானம் உள்ள தேசமாய், ஆசீர்வாதங்கள் நிறைந்த தேசமாய், ஜனங்கள் சமாதானமாய் வாழக்கூடிய தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தர் சேமத்தை தருவார். அதுதானே நம்ம வாசிக்கிறோம். எந்நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை நாம் தேடும்போது, நம்முடைய காரியங்களை மன்னிப்பு கேட்டு தேடும்போது அவர் தேசத்துக்கு சேமத்தை தருவார். அவர் முகத்தை நாம் தேட வேண்டும். அவர் சமூகத்தில் நின்று ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். நான்காவதாக சங்கீதம் 34:4 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தரை ஏன் தேட வேண்டும், ஏன் சீக் தி லார்ட், தேவனை தேட வேண்டும் அப்படின்னா வாசிக்கலாம். நான்காவதாக, நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நல்ல கவனிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மாற வேண்டுமானால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். இங்கு சங்கீதக்காரருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஒரு பயந்த அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தரை தேடினதால் தேசமே பயந்து போன பெலிஸ்தனை கண்டு இங்கு தாவீது பயப்படவே இல்லை. எல்லாரும் பயப்படுகிற சிங்கத்தை கண்டு தாவீது பயப்படலை. எல்லாரும் பயப்படுகிற கரடியை கண்டு தாவீது பயப்படலை. அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடும்போது அவர் செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், மற்ற காரியங்களை குறித்த பயம். ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, இது என்னவா இருக்க போகுது, இப்படி பல விதங்களில் பயந்து பயந்து இருந்து கொண்டிருக்கிறோமா? இது எல்லாம் மாற வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமானால், இந்த பயத்துக்கு நீங்களாக்க வேண்டுமானால் கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஏன் காலையில் எழும்பி கர்த்தரை தேட வேண்டும்? நம்முடைய எல்லா பயத்துக்கும், எல்லா பயம்னா எல்லாம் அமைஞ்சிரும். வேதத்தை சொல்லுகிறோம், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடுக்கிற தேவன் அல்ல, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலை குறித்து, பிள்ளைகளை குறித்து பயத்தோடு இருந்தால் இன்னைக்கு சொல்லுங்கள், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான்காவதாக, காலையிலே எழும்பி ஏன் கர்த்தரை தேட வேண்டும், ஏன் சீக் தி லார்ட், தேவனை தேடுகிற அனுபவம் ஏன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கடந்து வர வேண்டும்? எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவதற்கு நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஐந்தாவதாக சங்கீதம் 34:10 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஐந்தாவதாக வாசிக்கலாம். சங்கீதம் 34:10 வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு பூரண வாழ்க்கைக்கு, ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தரை தேட வேண்டும். சுருக்கமா நான் சொல்லிட்டேன். பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை, எல்லாம் குறைவா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடும்போது நிறைவாய் கொடுக்கிறவர். சற்று யோசித்து பாருங்க. கொஞ்சம் இருந்தாலும் கர்த்தர் நிறைவாய் கொடுக்க முடியும். 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் தேவத்தை கொடுக்கும்போது அதை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வல்லமைகள். ஒரு பூரணமான ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை கூட தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற எந்த நன்மையும் குறைவுபடாது. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்தார். அது ஒரு பஞ்ச காலம். அந்த காலத்திலும் ஒரு மனிதனுடைய அந்த ஜெபத்தை கேட்டு வாழ்க்கையை பார்த்து நீதிமான இந்த நிமித்தம் கர்த்தரை தேடுகிற ஒரு நபராய் இருந்ததுனால கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார். ஈசாக்கு சாயங்காலத்திலே அவன் போய் தேவனை தியானிக்கிற பழக்கம், தேடுகிற ஒரு பழக்கம் இருந்ததினால் ஈசாக்கு பஞ்சகாலத்திலும் விதைத்த போதும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். முதல் கருத்து, சங்கீதம் 105 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம் ஒரு விசை கூட. சங்கீதம் 105
4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நல்ல கவனிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகமல்ல முகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்போ 3 கருத்துக்கள் நான் சொன்னேன். ஒன்று, கர்த்தரை தேடுங்கள், சீக் த லார்ட். 2வது, சீக் இன் ஸ்ட்ரென்த், வல்லமையை தேடுங்கள். அடுத்து, சீக் காட்ஸ் ஃபேஸ் கண்டினியூலி, அதாவது தேவனுடைய முகத்தை நித்தமும் தேடுங்கள். இதில் நான் ஒரு கருத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தரை தேடுங்கள், சீக் த லார்ட். ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும்? காலையிலே எழும்பி ஏன் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும்? எதற்காக தேட வேண்டும் என்றால் 5 கருத்துக்களை நான் சொன்னேன். முதல் கருத்து, நாம் வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவதற்கான காரணம் என்ன? நாம் இருதயம் வாழ வேண்டும். நமக்குள்ள உள்ளான மனிதன் பலப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். 2வதாக, கர்த்தருடைய நீதி நியாயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அல்லது நீதி நியாயத்தின்படி நிதானத்தின்படி நடக்க வேண்டுமானால் தேவனை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து 3வதாக நாம் பார்த்தோம், கர்த்தரை எதற்காக நாம் தேட வேண்டும்? தேவ கோபம் மாற வேண்டுமானால் அல்லது மாற்ற வேண்டுமானால் நாம் தேவனை தேட வேண்டும். 4வதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்க வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். 5வதாக, ஒரு பரிபூரண வாழ்க்கைக்கு, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசி அனுப்புவீராக, உடைய வல்லமைகள் வெளிப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் சொல்லுங்க. அதிகாலமே, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் உம்மையே நாடுகிறேன். கரங்களை உயர்த்தி, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி, அதிகாலமே, அதிகாலமே தேடுகிறேன், உங்க அதிகாலமே தேடுகிறேன். இந்த காலையிலே ஆர்வமுடன் உம்மை நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய முகத்தை தேட எங்களுக்கு கொடுத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி உம்மை தேடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்குள் உண்டாகட்டும். மானானது நீரோடையை வாஞ்சிப்பதை போல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா காலையிலே எழும்பினவுடன் உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து தேடுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. உடைய கிருபை சமாதானம் வெளிப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.